ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோகமான சம்பவம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுகிட்டே இருக்கீங்க. பார்வதி வந்துட்டு அழுகிறது எங்களால் பார்க்க முடியல, தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர் சூப்பராக வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கள எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறது, என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க. என்ன செய்யணும்? ஓட் பண்ணால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு என்ன உங்களால் பண்ண முடியும்? இதுவே பெரிய விஷயமாச்சே. விஜய் பார்வதிக்கு ஓட் பண்ணாவே போதும். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி நிறைய பேர் திட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் போயிருக்கும். பட் இனி வரும் காலங்களில் வந்து இந்த விஜய் பார்வதிக்கு எல்லாமே பாசிட்டிவ் அமைய போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றும் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து விஜய் பார்வதியோட மனசை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்திருப்பார். ரொம்ப இல்லை, ஒரு மாதிரி ஆக்கியிருப்பார். அது எப்படின்னா, நம்ம ரொம்ப நம்பினவங்க, அதாவது அப்பா இல்லை, எனக்கு நீ இன்னொரு அப்பாவாக இருப்பியான்ற மாதிரி ஒரு ஸ்தானத்தில் வச்சு அவங்கக்கிட்ட வந்து ஒரு சில பர்சனலாக சொன்ன விஷயங்களை மேடையில் வீக்கெண்ட் எபிசோடில் போட்டு உடைக்கும்போது அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியாது. அதை வந்துட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அனுபவிக்கிற விஷயங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வருத்தப்படுவாங்க, ஒரு சில பேர் அது எப்படின்னு அது அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து அதை நம்ம வந்துட்டு அளவீடு குறிக்க முடியாது. ஆனால் அதையும் மீறி கடைசி நேரத்தில் கமருதீன், நீ யாரை சேவ் பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லுங்கள் அப்படின்போது அந்த 10 பேரில் விஜய் பார்வதி சொன்னோன்னே குடு ஓடி வந்துட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்து அப்படி இடிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவும் காயப்படுத்தினேன், இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை நம்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு அந்த பக்கம் வந்து உட்காருது. அப்போ என்ன பண்ணிடணும்? ஆனால் அது வந்து உண்மையாக அவர் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது கேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அரோரா மட்டும் அங்கே கமருதீனை பற்றி சொல்லாமல் இருந்திருந்தால், சுபிக்ஷாவும் சொல்லாமல் இருந்திருந்தால், கண்டிப்பாக வந்துட்டு அங்கே சுபிக்ஷா சொல்கிறாங்களே இல்லையோ, அரோரா சொல்லாமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காது. சரிங்களா? அங்கே வந்துட்டு வினோத்தை சொல்லியிருப்பார், இல்லை வேறு யாராவது சொல்லியிருப்பார், இல்லை அரோராவை கூட சொல்லியிருப்பார் வச்சுக்கோங்களேன். பட் அதை நம்பி வந்து உட்காந்தா அடுத்த நிமிஷமே அவ்வளோ பெரிய சண்டை, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பக்கம். உன்னை வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோடில் உன்னை நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு சவால் விட்டுட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அதாவது விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில் எவ்வளவோ கலாய்ச்சிருக்காரு. நேற்றும் கலாய்ச்சார், இன்றைக்கும் கலாய்க்க போகிறாரு. நிறைய விஷயங்கள் நடக்குது. உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கலாய்க்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் அழாது. அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பட் நேற்று வந்து அந்த எபிசோட் டைம்லேயே வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி அங்கே வந்து கமருதீன் பேச இந்த பக்கம் கலங்கிருச்சு. யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ இப்படி நடக்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது நடக்கிற விஷயம் தான். ஆனால் கமருதீன் வந்து சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் புதுமையாக எனக்கு. அவங்களுக்கு நேற்றும் வந்துட்டு நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து சொன்னதை வந்துட்டு பர்சனலாக சொன்னதை வந்து போட்டு உடைக்கிறீங்க. அதே கமருதீன் அரோரா கிட்ட போய் கேட்குறேன், நான் பர்சனலாக பேசுறதையே நீங்கள் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு தான் தக்காளி சட்னி, வாட் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு. அந்த டைமில் வந்து பயங்கரமாக அழுது பேசியிருப்பாங்க இல்லையா, பேசியிருக்க மாட்டாங்க, ரொம்ப அழுது அப்படியே ஒரு மாதிரி மனம் கலங்கியிருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு என்ன இப்படி இருக்குது, மனசு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இது ஒரு பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா, அந்த ப்ரொமோ கீழே கமெண்ட்ஸை பார்த்தா எல்லாம் பாசிட்டிவ். ஃபீல் பண்ணாதம்மா, நீ நல்லா வருவ, இவங்களுக்கு வந்துட்டு பார்வதி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா, மற்றவங்க யாருமே தெரிய மாட்டாங்களா, எப்படியோ கமருதீன் பற்றி புரிஞ்சுக்கிட்ட விடு, இப்படி நிறைய விஷயங்கள், நீ தான் டிக்கெட்டு விளையாடிப்பா, போ, கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஆதரவாக என்னென்ன பேச முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. இதே பொண்ணுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்துச்சு. இப்போ அது அப்படியே பாசிட்டிவ் மாறுது. ஸோ நான் என்ன சொல்ல, அதனால தான் கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது எல்லாமே வந்துட்டு நன்மைக்கே. ஒரே ஒரு வார்த்தை, எல்லாமே நன்மைக்கே. திடீர்னு ஒரு கஷ்டம் வரும், அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லேயே பற்றி நல்லா தானே இருந்தோம், ஏன் திடீர்னு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, எல்லாம் நன்மைக்கே. உங்களை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் வருது. இந்த மாதிரியும் வர்றதுக்கு சிச்சுவேஷன் வந்தால் நீ என்ன பண்ணுவ, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுவேன். அதுக்கு நீ இருந்தால் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் அனுபவிச்சுக்கோ. எல்லா நாளும் பிரியாணி சாப்பிட்டா உடம்பு கெடுது தானே ப்ரோ. ஒரு நாள் வந்துட்டு பழுசு பிரியாணி விட ரொம்ப நல்லது என்ன, எல்லாமே இருக்கணும். அதுதான் வந்து இங்கே விஜய் பார்வதிக்கு. அதுவும் பாருங்கள், கரெக்டாக கமருதீன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அரோரா எடுத்து வச்சுருப்பாங்க, என்னென்னா நல்ல வேலை ஃபினாலேக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்துச்சுன்னு. அதே வார்த்தை விஜய் பார்வதிக்கு செம்மையாக ஆப்டாக இருக்கும். நல்ல வேலை ஃபினாலேக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த விஷயத்தை கமருதீன் பண்ணதுனால இது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், பாசிட்டிவ் தான். அதனால் இதில் வந்துட்டு அவங்க அழட்டும்.
ஆனால் வெளியில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு தனித்தனியாக சப்போர்ட் பண்ணுறது வேறு, ஒரு எங்கே ப்ரொமோ வருதோ அங்கேயே வந்துட்டு போய் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து அந்த ஒரு வெற்றி. இப்போ ஒரு சில பேர் வந்து அதே சில கமெண்ட்ஸ் பார்த்தேன், சிம்பத்தி ஓட் கெயின் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்கன்னு. இந்த வீட்டில் வந்து இந்த பொண்ணு மட்டும் தான் சிம்பத்தி ஓட்ஸு அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. யார் அழலை முதல்ல சொல்லுங்கள். ஒரே வார்த்தை, இந்த வீட்டில் அழாமல் இருக்கிற ஒரே ஒரு பர்சனை வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டவங்களே வந்து கீழே கமெண்ட்ஸ் போட சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். எல்லாருமே அழுவாங்களாம், ஆனால் இந்த அம்மா அழறது பார்த்து அதுதான் பாருங்களேன், யார் பண்ணுறது கண்ணுக்கு தெரிய மாட்டேது, இந்த அம்மா பண்ணால் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இந்த மைக் இஷ்யூன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, இந்த மைக் இஷ்யூ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பேர் போடாமல் இருந்தாங்க. அப்போல்லாம் மைக் இஷ்யூ வரவே இல்லை பிரச்சனை, பிஜேபி இது பண்ணோன்னே வருது. சரி ஓகே, இதெல்லாமே வந்துட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு போட்டிருந்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு அழகான ஒரு சிலை உருவாகணும்னா அதில் உள்ளி படம் தானே வேணும், உள்ளி படும்போது வலிக்க தான் செய்யும். அதுக்குன்னு அந்த சிலை அழுதிச்சு வச்சிங்களேன், அது அழகு வராது. அதுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நல்ல பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினாலில் வந்து எந்த டாஸ்க்காக இருந்தாலும் விஜய் படம் விடவே மாட்டாங்க. இதுலேயும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுப்பாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.